வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்ப ஆரோக்கியமான சுண்டைக்காய் துவையல் வந்து எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருளும் அதுக்கு செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு அலசி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இடிக்கல்லில் போட்டு இடிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பாதி பாதியாக கத்தி வச்சு கூட அரைஞ்சிக்கலாம். சுண்டைக்காயை இது மாதிரி வந்து ஒன்றும் பாதியமாக வந்து இடித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் நல்லா வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் வந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 2 பச்சை மிளகாய், 2 பெரிய பல் பூண்டு, அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, இதெல்லாமே வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே வந்து நம்ம இது கூட வந்து இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்துடலாம். இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். சுண்டைக்காய் வந்து நல்லா வதக்கிடுவாங்க. அப்போ தான் அதோட கசப்பு தன்மைலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போகும். அதோட பச்சை வாடெல்லாம் நல்லா போகும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டைக்காய் வந்து வதங்கிடுச்சு. அது பாருங்கள், தோல்லாம் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா வெள்ளையாகி இதுமாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது வந்து நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம சுண்டைக்காயெலாம் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறன்னு கொஞ்சம் அரைச்சிக்கணும். ரொம்ப மையெல்லாம் அரைக்காதீங்க. அதேமாதிரி சுத்தமாக தண்ணி வந்து இதில் சேர்க்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கணும். அதேமாதிரி அரைக்கும் போது வந்து இது கூட வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வந்து குறன்னு ஒன்றும் பாதமாக சுத்தமாக தண்ணி சேர்க்காம ஆட் பண்ணிக்கணும். வாங்க, துவையல் ரெடி. வாங்க, இது சுட சாதத்தோடு பரிமாறிடலாம். நம்ம சூப்பரான டேஸ்டியான காரசாரமான புளிப்பான சுத்தமாக கசப்பே தெரியாத சுண்டைக்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரெடி. இது வேணுன்னா இதுக்கு மேலே வேணுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணால் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.